அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டை ஆள பிறந்த உங்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவானும் சூரியனும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து கேந்திர தோஷத்தை கொடுத்து கொண்டிருந்த புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறிவிட்டாருங்க. அது 8ஆம் இடம்தான் என்றாலும் கேந்திர அதிபத்தியம் உள்ள கிரகம் எட்டி மறைவது மறைமுக பலனை தரவே செய்யுங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. ராசிநாதன் குரு பலம் அடைந்திருப்பதால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் திறன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி ராகு அமைப்பு உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யுங்க. 5க்குரிய செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் செலவுகள் அதிகரிக்குங்க. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்புன்னு தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வருமானம் இருந்தாலும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்குங்க. இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பொருளாதாரத்தை கவனமாக கையாளுங்க. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிட கலையின் துல்லிய விதிகளின்படி குறையொன்றும் இல்லாத குதூகலமான ஒரு வாரமா தான் இந்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்கு. வீரியம் நிறைந்த 5 கிரகங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறாங்க. குரு, சுக்கிரன், சனி, புதன், கேது ஆகியோரை அந்த 5 வருமானம் திருப்திகரமாகவே இருக்குங்க. 7.5 சனி காலம் முடிந்து விட்டதால் குடும்ப சூழ்நிலையில் மிக நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கு. ஆரோக்கியத்தில் அபிவிருத்தியை உங்களால் காண முடியுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக அந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்து காரணமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குது. கேதுவினுடைய நிலையின் காரணமாக பிரசித்தி பெற்ற திருத்தல யாத்திரை ஒன்று கிடைக்க இருக்கு. பூர்வ புண்ணியஸ்தானம் சுபபலம் பெற்றுள்ளதால நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க.
அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தில் சாத்தாம் எனப்படும் கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், கோதார்நாத், பத்ரிநாத் ஆகிய கோவில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி வரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த இருக்கு. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை உங்களால் காண முடியுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல குடும்ப பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்லபடியாகவே தீர ஆரம்பிக்கும். அதுவே மனதில் நிம்மதியையும் எதிர்காலத்தை பற்றிய தன்னம்பிக்கையையும் ஓட்டுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அதிகம் அலையாமல் நல்ல ஒரு வரன் அமையும் என்பதில் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக தற்போது சனி பகவான் அனுகூலமாக இருக்கிறாருங்க. தற்போது பார்த்து வரும் வேளையில் பல நன்மைகளை நீங்கள் இனி படிப்படியாக எதிர்பார்க்கலாம். காரணமில்லாமல் தடைபட்டிருந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை உங்களுடைய முயற்சியிலேயே உங்களை தேடி வருங்க. சக ஊழியர்கள் காட்டும் அன்பும் ஒத்துழைப்பும் மனதில் நெகிழ்ச்சியை செய்யுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உற்சாகத்தை தருங்க. பலருக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்கு. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற காலகட்டங்கள்ல தொழில் துறையினர் தங்களுடைய உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாங்க. மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் அமோக லாபம் அடைய இருக்கீங்க. சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருப்பதை உங்களால் காண முடியுங்க. வெளிநாடுகள்ல இருந்து புதிய ஆர்டர்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலர் வியாபார அபிவிருத்திக்காக வெளிநாடு சென்ற வாய்ப்பும் இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல கலைத்துறையினருக்கு நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மாணவ மாணவியருக்கு அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே வித்யாக்காரகர் ஓரளவே சுபபலம் பெற்றிருப்பதால் பாடுபட்டு படிக்க வேண்டி வருங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல மனம் ஈடுபடுங்க. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தண்ணீர், உரம், இடுபொருள், நவீன உபகரணங்கள் ஆகியவற்றிற்கு எந்தவித குறையும் இருக்காது. விளைச்சல் திருப்திகரமாகவே இருக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. இந்த காலகட்டங்கள்ல மழைக்கு குரு பகவானே அதிபதியாக விளங்குவதால் நல்ல மழை பொழிய இருக்கு. இதனால் விவசாயமும் செழிக்க இருக்குங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டும் இல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.